வணக்கம். இந்த கதையில் எதிர்பாராத சந்திப்பில் நடுத்தர வயதுள்ள பெண்ணுடன் ஏற்பட்ட வழக்கத்தை தத்ரூபமாக உங்களுக்கு படைக்கிறேன். வாங்க, கதைக்குப் போகலாம். என் பெயர் ரமேஷ். வருடா வருடம் கிளம்புவது போல இந்தத் தடவையும் தீபாவளிக்கு ஊருக்கு போக கிளம்பினேன். வழக்கம் போல பஸ் கிடைக்கவில்லை என்று கடுப்பில் இருந்தேன். ஆபீஸில் கடைசி நேரத்தில் லீவு கிடைத்ததால் இப்படி அவசரமாக கிளம்பியிருக்கேன். நான் குழப்பத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் இருந்தேன். தீபாவளிக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு 3 நாட்கள் லீவு கிடைக்க முன்னாள் நாள் பஸ் ஸ்டாண்டில் சுற்றியபோது எல்லா பஸ்களும் நிரம்பி வழிந்தன. அவ்வளவுதான். இந்த தடவை லீவு கிடைத்ததும் ஆப்புதான். பேசாமல் ரூமில் சரக்கு அடித்துவிட்டு சாஞ்சிட வேண்டியதுதான். சோகத்தில் வெளியே வந்தபோது ஒரு பெண் 40 வயது இருக்கும் அவள் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தாள். தம்பி, உங்களுக்கும் பஸ் கிடைக்கலையா? உங்களை கவனித்துக்கிட்டேதான் இருந்தேன். டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகும்போது சேர்த்து எடுக்கச் சொல்லிடலாம்னு பார்த்தேன். ஆனா நீங்க சோகமா வரதை பார்த்தா உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளும் சோகமாக என்னை பார்த்தாள். பிறகு எங்கள் ஆதங்கங்களை கொட்டித் தீர்த்தபோது அவள் யாரிடமோ போனில் பேசினாள். ஏதோ பேசிக்கொண்டிருந்தவள் திரும்பவும் பக்கத்தில் வந்தாள். தம்பி, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா என்றாள். தெரியும். ஏன் கேட்கறீங்க என்றேன். எனக்கு டிரைவிங் தெரியாதுப்பா. என் தோழி வீட்டில் கார் இருக்கு. அவள் வெளிநாடு போயிட்டா. பண்டிகை நாள் என்பதால் டிரைவர் கூட யாரும் கிடைக்கல. வேணும்னா அவள் வீட்டில் போய் கார் எடுத்துட்டு நாம் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பிடலாம். டீசல் கூட ஷேர் பண்ணிக்கலாம் என்றாள். எனக்கு அது சரி என்று பட்டாலும் கொஞ்சம் யோசித்தேன். அப்போது அவள் என் விவரத்தை கேட்டாள். திருச்சி பக்கத்தில் என் ஊர் என்றதும் நானும் திருச்சி பக்கத்தில்தான். உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் 30 கிலோமீட்டர் தான் தூரம். வாங்க தம்பி, வேற வழி இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்ததுமே கடைசியில் இதுதான் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்க போகலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வேண்டாம்னு சொன்னா கார் வழியில் இரவு நேரம் ஆகஸ்ட் ரோடு கொஞ்சம் காலியாகிவிட்டது. பைபாஸ் ரோட்டில் கார் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. நான் டிரைவ் செய்து கொண்டே ரியர் வியூ மிரரில் மீனாவை பார்த்தேன். அவள் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அவளது சேலையின் முந்தானை சற்று விலகி அவளது வளைவுகள் தெரிந்தன. இரவு நேர வெளிச்சத்தில் அது என்னை கொஞ்சம் கலவரப்படுத்தியது. தம்பி ரமேஷ், நீ இப்படி மிரலையே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கே. ரோடு பாரு, அக்கா பயந்துடுவா என்று அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். நான் சுதாரித்துக் கொண்டு, இல்லை மீனா, ஒண்ணுமில்லை. நீ தூங்கு, இன்னும் நிறைய தூரம் இருக்கு என்றேன். தூக்கம் வரலைப்பா. இவ்வளவு நாளா ஒருத்தர் கூட பேசாம இருந்தேன். இன்னைக்கு நீ வந்ததும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. என் வாழ்க்கையை பத்தி சொல்லட்டுமா என்றாள். சொல்லு மீனா, கேட்கறேன் என்றேன். அவள் ஆழ்ந்து மூச்சு விட்டாள். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. கணவர் வளைகுடா நாட்டில் வேலை பார்க்குறார். வருஷத்துக்கு ஒரு தடவைதான் வர்றார். குழந்தைங்க இல்லை. அதனால நான் தனியாதான் இருக்கேன். ஊருக்கு போறது கூட அவர் இல்லாதப்போ எப்பவாவதுதான். இந்த தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் கிடைக்கலை. நீ இல்லேன்னா இன்னைக்கும் தனியா இருந்திருப்பேன். அவள் சொல்ல சொல்ல எனக்கு பாவமாக இருந்தது. நீ தைரியமா இருக்கே மீனா. இப்படி ஒரு அந்நியனோட கார்ல ஏறி வரதே பெரிய விஷயம்தான். அவள் சிரித்தாள். அந்நியனா? நீ எனக்கு தம்பி மாதிரிதான். ஆனா கொஞ்சம் வேற மாதிரியும் தோணுது. உன் தோள்ல கை வச்சு பைக்ல வந்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? நான் கொஞ்சம் திணறினேன். ஒண்ணுமில்லை. நீ ரொம்ப கேசுவலா இருந்ததால கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம், நான் அப்படித்தான்.
வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இப்போ இருக்கிறதை என்ஜாய் பண்ணணும். இல்லையா என்று சொல்லி அவள் முன்னால் சீட்டுக்கு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். இப்போது அவள் என் அருகில் இருந்தாள். அவளது பாடி ஸ்மெல், ஒரு மெல்லிய பூக்களின் வாசனை என்னை இழுத்தது. கார் ஏசி இருந்தும் எனக்கு சூடாக இருந்தது. ரமேஷ், நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கா என்று கேட்டாள். இல்லை மீனா. வேலை பாக்குறேன், இன்னும் செட்டில் ஆகலையூ. நல்லா இருக்கே. காருக்குள் திரும்பியதும் மீனா பின் சீட்டில் உட்கார்ந்து என் கையை இழுத்தாள். நானும் டிரைவிங் சீட்டை பின்னால் சாய்த்துவிட்டு அவள் பக்கத்தில் ஏறினேன். காரின் உள்ளே இருட்டு, வெளியே தூரத்தில் லாரி லைட்டுகள் மட்டும் ஒளிர்ந்து அணைந்தன. ஏசி குளுமையாக ஊத, ஆனாலும் எங்களுக்கு இடையில் ஒரு வெப்பம் பரவத் தொடங்கியது. மீனா என் முகத்தை இரு கைகளாலும் பிடித்து மீண்டும் உதட்டோடு உதடு வைத்தாள். இம்முறை முத்தம் ஆழமானது, பசியோடு கூடியது. அவள் நாக்கு என் உதடுகளைத் தொட்டு உள்ளே நுழைந்தது. நானும் பதிலுக்கு அவளை இறுக அணைத்தேன். அவள் மார்பு என் நெஞ்சோடு அழுந்தியது, மென்மையானது, ஆனாலும் உறுதியானது. ரமேஷ், ரொம்ப நாளா இப்படி ஒரு தொடுதல் கிடைக்கலே என்று அவள் என் காதோடு முனகினாள். நான் அவள் கழுத்தில் முத்தமிட்டேன். அவள் சேலையின் முந்தானையை மெதுவாக இழுத்துவிட்டேன். அவள் பிளவுஸுக்குள் இருந்த மார்பகங்கள் விடுதலை அடைந்தாற்போல வெளியே தெரிந்தன. நான் ஒரு கையால் அவள் முதுகைத் தடவ, மறு கையால் அவள் மார்பை அழுத்தினேன். அவள் உடல் நடுங்கியது. ஆ, மெதுவா தம்பி. ஆனா நிறுத்தாத என்றாள். நான் அவள் பிளவுஸ் ஹூக்குகளை ஒவ்வொன்றாக கழற்றினேன். அவள் பிரா மேலே தள்ளப்பட்டது. அவள் மார்புகள் என் முன் 40 வயதானாலும் இளமையை இழக்காத அழகு. நான் அவற்றை மாறி மாறி முத்தமிட்டு உறிஞ்சினேன். அவள் தலையை பின்னால் தள்ளி கண்களை மூடி முனகினாள். பிறகு அவள் என் ஷர்ட்டை கழற்றி என் நெஞ்சில் முத்தமிட்டாள். அவள் கை என் பேன் ஜிப்பைத் தொட்டது. இது ரொம்ப நாளா எனக்காக காத்திருக்குதா என்று குறும்பாகச் சிரித்தாள். நான் சிரித்துக்கொண்டே, உன்னை பார்த்ததிலிருந்துதான் மீனா என்றேன். அவள் என் பேண்டை கழற்றி என்னை முழுமையாக ஆட்கொண்டாள். நானும் அவள் சேலையை அவிழ்த்தேன். அவள் பாவாடையை மேலே தூக்கி உள்ளே கைவிட்டேன். அவள் ஈரமாக இருந்தாள், தயாராக. கார் சீட்டை முழுமையாக பின்னால் சாய்த்துவிட்டு நான் அவள் மேல் ஏறினேன். அவள் கால்களை விரித்து என்னை வரவேற்றாள். மெதுவாக உள்ளே நுழைந்தேன். அவள் கண்களை இறுக மூடி, ஆ, ரமேஷ் என்று என் பெயரை உச்சரித்தாள். முதலில் மெதுவாக, பிறகு வேகமாக. கார் சற்று ஆடியது. வெளியே யாரும் இல்லை, ஆனால் எங்களுக்கு உலகமே மறந்து போனது. அவள் நகங்களால் என் முதுகைச் சொரிந்தாள். நானும் அவளை இறுக அணைத்து மீண்டும் நெடுஞ்சாலையில் பறந்தது. விடியற்காலையின் குளிர் காற்று ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்து எங்கள் உடலில் இன்னும் தங்கியிருந்த வெப்பத்தை மெதுவாக ஆற்றுப்படுத்தியது. மீனா என் தோளில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தாள். அவள் மூச்சு சீராக இயங்கியது, தூக்கம் வருகிற மாதிரி. ஆனால் அவள் கை என் தொடையில் மெதுவாக வட்டமிட்டுக் கொண்டிருந்தது, தூக்கம் போலீஸ் இல்லை என்பதை உணர்த்தியது. நான் ஒரு கையால் ஸ்டீரிங்கை பிடித்து மறு கையால் அவள் தலையை தடவினேன். அவள் முடி இன்னும் கொஞ்சம் கலைந்திருந்தது, சேலையின் முந்தானை சரியாக சரிந்திருக்கவில்லை. மீனா, தூங்கிட்டியா என்று மெதுவாக கேட்டேன். அவள் கண்களைத் திறக்காமலேயே சிரித்தாள். தூக்கமா? உன்னோட நினைப்புல எப்படி தூங்க முடியும் தம்பி என்று சொல்லி என் தொடையில் கை வைத்த இடத்தை இன்னும் மேலே நகர்த்தினாள். என் உடல் மீண்டும் விழுத்துக் கொண்டது, அவள் தொடுதல் ஒரு மின்சாரம் போல. இன்னும் 2 மணி நேரத்துல ஊர் வந்துடும். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா என்று குறும்பாக கேட்டேன். அவள் தலையைத் தூக்கி என் முகத்தை பார்த்தாள். அவள் கண்களில் இன்னும் அந்த பசி தெரிந்தது. ஊர் வந்தா என்ன? நம்ம ரகசியம் தொடருமே.
ஆனா இப்போதைக்கு என்று சொல்லி சீட்டை சற்று பின்னால் சாய்த்தாள். பிறகு என் பக்கமாகத் திரும்பி என் பேண்ட் ஜிப்பை மீண்டும் தொட்டாள். நான் காரை சைடு அடித்து ஒரு இருட்டான இடத்தில் நிறுத்தினேன். வெளியே எந்த வாகனமும் இல்லை. அதிகாலையின் அமைதி. மீனா, நீ ரொம்ப ஆபத்தானவள் தெரியுமா என்று சொல்லி அவளை இழுத்து அணைத்தேன். இம்முறை அவளே முன்னெடுத்தாள். என் ஷர்ட்டை மேலே தூக்கி என் நெஞ்சில் உதடுகளை பதித்தாள். அவள் நாக்கு என் உடலில் சுழன்றது. கழுத்து, நெஞ்சு, வயிறு கீழே இறங்கியது. நான் சீட்டில் சாய்ந்து அவள் செய்வதை அனுபவித்தேன். அவள் என்னை முழுமையாக வாயில் எடுத்து மெதுவாக இயங்கினாள். என் உடல் நடுங்கியது. மீனா, ஆம், சூப்பர் என்று முனகினேன். அவள் தலையை தூக்கி சிரித்தாள். இது உனக்கு பிடிச்சிருக்கா தம்பி? என் கணவர் கூட இப்படி செய்ய சொன்னதில்லை என்றாள். பிறகு மீண்டும் தொடர்ந்தாள், வேகமாக, ஆழமாக. நான் தாங்க முடியாமல் அவளை இழுத்து மேலே தூக்கினேன். அவள் என் மடியில் அமர்ந்தாள். அவள் சேலையை மேலே தூக்கி பாவாடையை வீடு வந்து சேர்ந்ததும் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் மீனா அத்தையை வரவேற்றார்கள். பட்டாசு வெடிக்கும் சத்தம், இனிப்பு வாசனை, புது உடுப்புகள் எல்லாம் சுற்றிலும் இருந்தது. ஆனால் எனக்கு எல்லாம் மங்கலாகத் தெரிந்தது. என் கண்கள் மீனா அத்தையை மட்டுமே தேடின. மீனா அத்தை சேலையை மாற்றி ஒரு பாலீச் என்ற பச்சை சேலையில் வந்தாள். அவள் இடுப்பு மடிப்பு, மார்பகங்களின் வளைவு எல்லாம் என்னை இன்னும் பைத்தியமாக்கியது. அவள் என்னை பார்க்கும்போது கண்களில் ஒரு ரகசிய சிரிப்பு. நான் அவளை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டினேன். அவள் முகம் சிவந்தது. பகல் முழுக்க உறவினர்கள் வீட்டில் கூட்டம். நான் வெளியே பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மனசு அத்தை மேலேயே இருந்தது. மாலை 6 மணி இருக்கும். எல்லாரும் கோவிலுக்கு போக ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் மீனா அத்தை, நான் கொஞ்சம் தலைவலி, நான் வீட்டிலேயே இருக்கேன் என்று சொல்லிவிட்டாள். நானும் உடனே, அம்மா, நானும் கொஞ்சம் சோர்வாயிருக்கு, நானும் அத்தையோட இருந்துக்கிறேன் என்றேன். அம்மா சந்தேகமில்லாமல், சரி, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வந்ததும் டின்னர் சாப்பிடலாம் என்று சொல்லி எல்லாரும் கிளம்பினார்கள். வீடு காலியானதும் ஒரு அமைதி. நான் உள்ளே வந்து கதவை சாத்தினேன். மீனா அத்தை ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது போல நடித்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். தலைவலியா அத்தை என்று கேட்டு அவள் தோளில் கை வைத்தேன். அவள் சிரித்து, தலைவலி இல்லை தம்பி, உன்னோட தொடுதல் வலிதான் என்று சொல்லி என் உதட்டில் முத்தமிட்டாள். நான் அவளை இழுத்து அணைத்தேன். இம்முறை வீட்டுக்குள் எந்த அவசரமும் இல்லை. நான் அவளை எழுப்பி என் ரூமுக்கு அழைத்துச் சென்றேன். கதவை பூட்டினேன். அவள் சேலையின் முந்தானையை மெதுவாக இழுத்தேன். அவள் பிளவுஸை கழற்றினேன். அவள் பிராவை அவிழ்த்தேன். அவள் மார்புகள் என் முன், நான் அவற்றை முத்தமிட்டு உறிஞ்சினேன். அவள் முனகல்கள் வீடு முழுக்க எதிரொலித்தன. பிறகு அவள் என் உடைகளை கழற்றினாள். நாங்கள் இருவரும் முழு நிர்வாணமாக பெட் மேல் புரண்டோம். நான் அவள் உடல் முழுக்க முத்தமிட்டேன். கழுத்து, மார்பு, வயிறு, தொடைகள். அவள் ஈரமான